விஜய் சேதுபதி அவர்களோட சாட்டர்டே எபிசோடுங்க. இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நிறையா பேர்த்துக்கு ரோஸ்ட் கிடச்சிது, நிறையா பேர்த்துக்கு அட்வைஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் துஷார் எலிமினேஷனோட முடிஞ்சுது. பார்வதியோட அழுகை, அப்புறம் திவாகருக்கு ரோஸ்ட்டு, மெயினாக ப்ராங்க் பண்ணவங்களுக்கு ரோஸ்ட்டு, அப்புறம் திவ்யா வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸுக்கும் அங்கங்கே ரோஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது. அப்படி என்ன நடந்ததுன்னு இன்றைக்கி பார்ப்போம். விஜய் சேதுபதி அவர்கள் ஓப்பனிங்கில் வரும்போதே வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸோட இன்ட்ரொடக்ஷனோட தான் வராரு. அவங்க வந்து டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்க, டிசிப்ளினாக இருக்கணும்னு சொன்னாங்க, அதே மாதிரி கதற விட போகிறோன்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ளே போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே திவாகர் அண்டு பார்வதி இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர கிளாப்ஸ். ஈவன் இவங்களுக்கு கூட நல்ல கிளாப்ஸு. யாருக்கு? திவ்யா கணேஷ்க்கும் நல்ல கிளாப்ஸ். அவங்கெல்லாம் காமிக்கும்போது இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக கிளாப்ஸ் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ப்ராங்கை பற்றி என்ன இஷ்யூவாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அப்போ பிரவீன், கம்ருதீன், பிரஜன் அவங்க 3 பேரும் ஒரு ஃபைட்டு மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அப்போ ஒவ்வொருத்தட்டையும் ஃபஸ்ட்டு ப்ராங்க்குன்னு சொல்லாமல் எல்லார்ட்டையும் கருத்து கேட்கப்பட்டது. அப்போ சாண்ட்ரா அவங்க சொன்னாங்க, ரொம்ப எனக்கு பயந்துட்டேன் சார், குழந்தைங்கள்லாம் இருக்குது, எனக்கு பிரஜன் இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. வினோத் வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்து கம்ருதீன் வந்து ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, ஆக்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் அவர் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார், அப்போ நீங்கள் வந்து பிரஜனையும் பிரவீனையும் நினச்சி பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சார். கெமி வந்து ரொம்ப பயந்துட்டோம் சார், இது வந்து இப்படி நடக்கிறது வந்து ரொம்ப கவலையாக இருந்தது இவங்க பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திவாகர் சொன்னார், ரெட் கார்டு ஒரு வேளை இவருக்கு கிடச்சிருமோன்னு சொல்லி பயந்துட்டோம், ஏன்னா அவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. பாரு வந்து சொன்னாங்க, நான் இந்த சண்டை நடக்கும்போதே இல்லை சார் அப்படின்னதும், நான் ஒருவேளை இருந்திருந்தா எல்லாத்தையும் தடுத்திருப்பேன் அப்படின்னாங்க. இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி தூக்கி போட்டிருப்பீங்களா, அப்படி தூக்கி போட்டிருப்பீங்களான்னு ஒரு மாதிரி நக்கல் பண்ணினார். ஸோ திவ்யாவும் கேப்டனாக வந்து நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன் சார், ஆனால் வந்து அந்த மாதிரி பயங்கரமாக வலுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் ஒரு பிரேக் விடும்போது இவங்க 3 பேரும் ரொம்ப நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸையும் இது ப்ராங்க் தான் ரிவீல் பண்ணாங்க 3 பேரும். அப்போ எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே பயங்கர கோபம் வந்துருச்சு. கெமி வந்து அப்படின்னா உண்மையாகவே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ போனால் நாங்கள் எப்படி வந்து ஒரு சைடு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாகட்டும். அப்புறம் வினோத் வந்து ஏன்டா நீ ரெட் கார்டு வாங்கிடுவேன்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னதும் இவர் பிரஜன் வந்துட்டு உங்கள் கலர் தெரிஞ்சிருச்சு, நிறுத்துங்க வினோத் அப்படின்னாரு. ரொம்ப ரூடாக இருந்தது அவர் சொன்னது. உடனே வினோத் வந்து அதை எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி ப்ராங்க் ரிவீல் பண்ண